சென்னை மெட்ரோ ரயிலின் பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தின் அழகியல் வான்வழி காட்சிகள் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக வைரலாகி பலரின் பெரும் கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்த்துள்ளன. இந்த மெய்யான வான்வழி காட்சிகள் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் பிரம்மாண்ட அளவையும் அதன் கட்டுமான பணிகளின் உதவன முன்னேற்றத்தையும் தெளிவாகவும் விவரமாகவும் காட்டுகின்றன. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இரண்டாம் கட்ட திட்டத்தின் முக்கிய பகுதியாக பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தை டிசம்பர் 2025 அல்லது ஜனவரி 2026 மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க திட்டமிட்டுள்ளது. இந்த 9.1 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட வழித்தடம் இரண்டாம் கட்டத்தின் காரிடார் 4 இன் முக்கிய அங்கமாகும். சென்னையின் போக்குவரத்து வலையமைப்பை வலுப்படுத்தும். இது சென்னை மெட்ரோ நெட்வொர்க்கை 3 காரிடார்களுக்கு அப்பால் மொத்தம் 118.9 கிலோமீட்டர் தூரம் விரிவுபடுத்தி நகரின் இயக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் வழித்தடம் மேற்கு சென்னை பகுதிகளான பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளை சிறப்பாக இணைப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் தற்போதைய கடும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சிக்கனமாக்கும் என நிபுணர்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். பூந்தமல்லி, போரூர், ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் மற்றும் காரையாஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த மெட்ரோ வழித்தடம் பெரும் பயனளிக்கும். அன்றாட பயணங்களை எளிதாக்கும். இந்த வழித்தடத்தில் பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி, புல்லைத்தோட்டம், காரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெள்ளையகரம், போரூர் பைபாஸ் மற்றும் போரூர் சந்திப்பு ஆகிய 10 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 2025 இல் சோதனை ஓட்டங்கள் தொடங்கப்பட்டு நவீன ரயில்கள் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்த வழித்தடத்தில் 13 பெட்டி ரயில்கள் இயக்கப்படும். அவை ஓட்டுநர் இல்லாத தானியங்கி செயல்பாட்டிற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. உயர்திறன் வழங்கும். பீக் ஹவர்ஸில் ஒவ்வொரு 6 நிமிடங்களுக்கும் ஒரு ரயில் இயக்கப்படும். பயணிகளுக்கு அதிகபட்ச வசதியை உறுதி செய்யும். நிலையங்கள் விரைவான அணுகலுக்காக சிறப்பு வடிவமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பயணிகள் பாதுகாப்புக்காக அரை உயர பிளாட்ஃபார்ம் ஸ்கிரீன் கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. பயணிகள் தேசிய பொது மொபிலிட்டி கார்டுகள் மற்றும் எளிய QR குறியீடு டிக்கெட்டுகளை பயன்படுத்தி விரைவாக பயணிக்கலாம். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டாம் கட்ட திட்டத்தை அனுபவமிக்க டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் திறம்பட நிர்வகிக்கிறது. திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்கிறது. டிசம்பர் 2025 கட்டுமான பணிகள் 90% அதிகமாக நிறைவடைந்தன. இருப்பினும் சில அவசரமான தாமதங்கள் ஏற்பட்டன. ஆனால் அவை கட்டுப்படுத்தப்பட்டன. நிலைய நுழைவு, வெளியேறும் கட்டமைப்புகள் மற்றும் காட்டுப்பாக்கம் கிரேடு செப்பரேட்டர் போன்ற சிக்கலான பணிகள் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சோதனை ஓட்டத்தின் போது ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறு உடனடியாக சரி செய்யப்பட்டு ரயில்கள் சீராக இயங்கின. இந்த பூந்தமல்லி போரூர் வழித்தடம் இரண்டாம் கட்ட திட்டத்தில் முதலில் திறக்கப்படும் முக்கிய பகுதியாக இருக்கும். சென்னைக்கு புதிய தொடக்கம். இதனைத் தொடர்ந்து போரூர் முதல் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரையிலான அடுத்த பகுதி ஜூன் 2026 திறக்கப்படும். விரிவாக்கத்தை தரும். முழு இரண்டாம் கட்ட திட்டமும் 2028 முழுமையாக நிறைவடைந்து சென்னையின் மெட்ரோ நெட்வொர்க்கை பொதுமக்கள் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் கட்ட திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 63,246 கோடி ரூபாயாகும். இது சென்னையின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு பெரும் முதலீடு. ஆசிய வளர்ச்சி வங்கி இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கு $240 பில்லியன் கடன் வழங்கியுள்ளது. சர்வதேச ஆதரவை வெளிப்படுத்துகிறது. குறைந்த பயண நேரம், போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து விருப்பம் ஆகியவற்றுக்காக பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த புதிய மெட்ரோ வழித்தடம் சென்னையின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் போக்குவரத்து அமைப்பிற்கு ஒரு புதிய உற்சாகமான அத்தியாயத்தை தொடங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.